This video is sponsored by SBO Digital Marketing. உங்களுக்கு வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மட்டும் யூஸ் பண்ண தெரிஞ்சால் போதும். நீங்கள் மந்த்லி தௌசண்ட்ஸில் ஏர்ன் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்குது. ஸோ வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஒரே நல்ல பணக்காரன் ஆகுது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்க சொல்ல போறது கிடையாது. ஆனா பணக்காரன் ஆகிறதுக்கான ஃபாஸ்டான வேஸை தான் நான் இங்க உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த 3 புக் படிச்சீங்கன்னா உங்களுக்கு பணத்தை பத்திய புரிதல் ஏற்படும். பணக்காரன் எப்படி ஃபாஸ்ட் ஆகலாம், பணத்தை எப்படி நம்ம வேகமா சேர்க்கலாம் அப்படிங்கிற ஐடியாஸ் எல்லாமே வரும். இந்த 3 புக் உங்களுக்கு வேணும்னா காமன் ஃபோக்ஸ் ஐடியா ஃபாலோ பண்ணிட்டு மணின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நாங்க உங்க இன்ஸ்டாகிராம் டிஎம்கே இந்த புக்கோட லிங்கை அனுப்பி வைக்கிறோம். இப்போ வாங்க அந்த 3 புக் என்னென்னு சொல்லிட்டு பார்த்தலாம். அந்த 3 புக்குமே தமிழ் டிரான்ஸ்லேஷன்லேயே அவைலபிளா இருக்கு. ஃபர்ஸ்ட் புக் பார்த்தீங்கன்னா த மில்லியனர் ஃபாஸ்ட் லைன் பை எம்ஜே டிமார்க்கோ. இந்த புக் வந்து தமிழ்ல செல்வபுரிக்கான விரைவு பாதைன்னு சொல்லிட்டு PSV குமாரசாமி அவர்கள் மொழிபெயர்த்திருக்காரு. இந்த புக் படிச்சீங்கன்னா பணக்காரன் எப்படி சீக்கிரம் ஆகலாம் அப்படிங்கிற அந்த ப்ராசஸை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த புக்ல வந்து 3 விஷயம் சொல்றாங்க பணம் சம்பாதிக்கிறதுக்கான வழி. ஒன்று வந்து சைட் வாக், இன்னொன்று வந்து ஸ்லோ லைன், மூணாவது வந்து ஃபாஸ்ட் லைன். இந்த 3 வழிகள் இருக்கு. சைட் வாக்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து நீங்க 10,000 சம்பாதிக்கிறீங்கன்னா 10,000மே செலவு பண்ணிடுவீங்க. அதுதான் சைட் வாக். உங்களுக்கு சேவிங்ஸ் அப்படிங்கிற விஷயமே இருக்காது. இது மூலமா நீங்க பணக்காரன் ஆக முடியாது. அன்றாட வாழ்க்கையை ஓட்டிகிட்டே போகலாம். 2வது விஷயம் வந்து ஸ்லோ லேன். ஸ்லோ லேன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ வந்து நீங்க 10,000 சம்பாதிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுல 6,000 செலவு பண்ணிடுறீங்க, 4,000 சேமிச்சுட்டே வர்றீங்க. அந்த 4,000 கோல்டுல போடுறீங்க, ஸ்டாக்ஸ்ல போடுறீங்க. இந்த மாதிரி விஷயங்கள்ல போட்டு நீங்க ஒரே ஒரு வேலை தான் பாக்குறீங்க. அந்த வேலையில வர வருமானத்தை இன்வெஸ்டும் பண்றீங்க, சேவிங்கும் பண்றீங்க, அண்ட் அதே டைம் வந்து செலவழிக்கவும் செய்றீங்கன்னா நீங்க காலப்போக்குல, அதாவது ஒரு 50 வயசு ஆகுறப்ப வந்து கொஞ்சம் ரிச்சா மாறிப்பீங்க. ரிட்டையர்மெண்ட் லைஃப் வந்து உங்களுக்கு நிம்மதியான ஒண்ணா இருக்கும். இப்ப இருக்க மிடில் கிளாஸ் பீப்புள் ஏகப்பட்ட பேர் இந்த விஷயத்த தான் செஞ்சுட்டு வர்றாங்க. ஆனா 3வது ஒரு பாதை இருக்கு, அதுதான் ஃபாஸ்ட் லைன். அதை பத்தி தான் இந்த புக்கேன்னு சொல்லலாம். அதை தெரிஞ்சுக்கணும்னா அந்த புக்கை வாங்கி படிங்க. சிம்பிளா சொல்லணும்னா ஃபாஸ்ட் லைன்னா பாசிவ் இன்கம் எப்படி கிரியேட் பண்றது, தூங்குறப்ப உங்க பணத்தை வேலை பார்க்க வைக்கிறது எப்படி, இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் வேஸ் அவர் சொல்லியிருப்பாரு. உங்க ஸ்கில்ல எப்படி மணியா மாத்துறது அப்படிங்கிற எல்லா விஷயமும் இந்த புக்ல சொல்லப்பட்டிருக்கும். டைம் இஸ் மோர் வேல்யூபிள் தேன் மணி அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப தெளிவா சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பா படிச்சு பாருங்க. 2வது புக் பாத்தீங்கன்னா எல்லாருமே கேள்விப்பட்ட ஒரு புக் தான், ரிச் டேட் புவர் டேட், ராபர்ட் கியோசாக்கியால் எழுதப்பட்டது. தமிழ்ல மொழிபெயர்த்தவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா நாகலட்சுமி சண்முகம். பணக்கார தந்தை ஏழை தந்தைன்னு சொல்லிட்டு தமிழ்ல அவைலபிளா இருக்கு. இந்த புக் படிக்கிறப்ப 2 விஷயங்கள் உங்களுக்கு புரியும். அசட்ஸ்னா என்ன, லயபிலிட்டினா என்ன, அதுக்கு ஊடால இருக்க வித்தியாசம் என்ன அப்படிங்கிற விஷயம் ரொம்ப அழகா புரியும். அது தெரிஞ்சா மட்டும்தான் நீங்க வந்து பணத்தை ஜென்ரேட்டே பண்ண முடியும். அதுக்காக தான் நான் இந்த புக்கை படிக்க சொல்றேன். 3வது புக் பாத்தீங்கன்னா காம்பவுண்ட் எஃபெக்ட், டேரன் ஹார்டியால் எழுதப்பட்டது. தமிழ்ல வந்து கூட்டு விளைவு, நம்ம PSV குமாரசாமி மொழிபெயர்த்திருக்காரு. இந்த புக்கை நீங்க படிக்கிறப்ப என்ன தெரிஞ்சுக்கலாம்னு பாத்தீங்கன்னா, அந்த ஸ்லோ லைன் ப்ராசஸை பத்தி நீங்க ரொம்ப நல்லாவே தெரிஞ்சுக்கலாம். இத பணம் மட்டும் இல்லாம ஏகப்பட்ட லைஃப் லெசன்ஸும் இந்த புக்ல இருக்கும். அந்த லைஃப் லெசன்ஸ்னா சேர்றப்பதான் உங்களுக்கு பணமும் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு புரிய வரும்.